வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குவாட்ரிக் ஈக்குவேஷனை கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 3.51, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இவங்க பை கிராஃபிக்கல் மெத்தட் மென்ஷன் பண்ணல, நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஜஸ்ட் இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கொண்டு என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்கிரிமினேட் கண்டுபிடிப்போம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை கண்டுபிடிச்சு அவரோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவலு, கிரேட்டர் தன் ஜீரோனா ரியல் அண்ட் அன்ஈக்குவலு, லெஸ் தென் ஜீரோனா நோ ரியல் ரூட்ஸு அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அதான் சொல்ல போகிறோம். என்னது, ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, நோ ரியல் ரூட்ஸ்னு பார்க்க போகிறோம். ஆனால் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்கிரிமினேட் முடிச்சு பார்க்க போகிறது கிடையாது, கிராஃபிக்கல் மெத்தட்லன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கொடுத்துருக்க குவாட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுற பாயிண்ட் சொல்ல போகிறோம் நம்ம. சரிங்களா? இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம கர்வ் மாதிரி தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக இது ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த குவாட்ரிக் சால்வ் பண்ணும்போது இப்படி கிடைக்கலாம், இப்படி கிடைக்கலாம், இப்படி கிடைக்கலாம். இந்த 3 டைப்பில் கிடைக்கலாம். இந்த மாதிரி கிடச்சுன்னா எக்ஸ் ஆக்சில் எத்தனை பாயிண்ட் கட் பண்ணுது, 2 பாயிண்டில் கட் பண்ணுதுங்களா. இந்த மாதிரி 2 பாயிண்டில் கட் பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, அதை ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸா. ரியல் எக்ஸ் ஆக்சில் கட் பண்ணுச்சுன்னா தான் ரூட் கிடைக்குது, ரியல் ரூட் கிடைக்குது. 2 இடத்துல கட் பண்ணுச்சுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல், இது என்ன சொல்லுவாங்க, ரியல் அண்டு அன்ஈக்குவல். இப்படி எக்ஸ் ஆக்சில் கட் பண்ணுது, அப்போ எனக்கு சொல்யூஷன் இருக்குது ரியல், ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்குது. அப்போ நமக்கு ரியல் அண்டு ஈக்குவல். இப்போ இது எக்ஸ் ஆக்சில் கட் பண்ணவே இல்லை, அப்போ என்னது, நோ ரியல் ரூட்ஸ். இதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸு பை கிராஃபிக்கல் மெத்தடில் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. நாமளே எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். வேல்யூ கொடுத்து இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக கொடுத்துருக்க கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம y ஈக்குவல் டு எழுதிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12. நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு y கிடைக்கணும்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை 2 வேலை போகலாம். நான் கொடுக்குற வேல்யூ ஒவ்வொன்று டேரெக்டாக அப்ளை பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னும் போடலாம். எனக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ப்ளஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சி மைனஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி போடலாம். நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன். டேபிள் எக்ஸு ஒய், முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் ஒரு 2 பாயிண்ட்டு, பாசிட்டிவ் 2 பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட், 3 3 6 பாயிண்ட் எடுத்துக்கங்களே. நெகட்டிவ் 3, பாசிட்டிவ் 3 எடுத்துக்கலாம். நமக்கு -3, -2, -1, 1, 2, 3, 0 கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? 0 கூட 0 எடுத்துக்கோங்க, 0 1 2 கூட எடுத்துக்கோங்க போதும். ஏன் 0 விட்டுட்டு வரிசை விடணும், 0 1 2 எடுத்துக்கலாமே. இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் வேல்யூ ஆகணும் -3 போட்டோன்னு கிடைக்கும் எனக்கு -3 ஸ்கொயர். இங்கே 9 வருங்களா, 9 -3, -3 போடும்போது 9 - 3 6, 6 - 12 -6, -2 போடுறேன். -2 ஸ்கொயர் பண்ணால் +4, +4 -2 +2 வரும். இங்கே 2 மைனஸ் பண்ணோம்னா -10, -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1 - 1 0, -12, 0 போட்டோன்னா 0 0 -12, -1க்கும் 12 தான் வருது, 0க்கும் 12. 1 போட்டோன்னா 1 + 1 2, -10. 2 போட்டோன்னா 2 4, 4 + 2 6, -6. சரிங்களா? இப்படி டேரெக்டாக போட்டேன். என்னால் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிரும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இது எப்படி போடலாம், நீங்கள்
எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். -3 -2 -1 0 1 2 போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு ஒய்யை கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல போட்டுக்கணும். அப்புறம் என்ன இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் இருக்குங்களா, ப்ளஸ் எக்ஸ். அப்புறம் என்ன இருக்குது, -12. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்கும். இங்கே ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 9 4 1 0 1 4 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இதெல்லாம் ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படியே கிடைக்கும். சப்போஸ் மைனஸ் எக்ஸ் இருந்தால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்குவேன். -12 இங்கே எக்ஸே இல்லை, அப்படியே -12 போட வேண்டியதான். -12 -12 -12 -12 -12 -12 இதை ஆட் பண்ணால் நமக்கு ஒய் கிடைக்க போகுது. 9 -15 -6 4 +2 -10 0 -12 -12 2 -10 6 -6 கிளியருங்களா? இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டாலும் ஓகே. என்னால் டைரெக்டாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி போடும்போது மிஸ்டேக் பண்ணிடுன்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது கோஆர்டினேட்ஸு, இது எக்ஸு, இது ஒய், இது ரெண்டு தான் கோஆர்டினேட்ஸ். இதை வச்சு நம்ம பிளாட் பண்ண போகிறோம். சரிங்களா? பிளாட் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் டேஷு ஒய். ஆக்சுவலாக எக்ஸில் -3 வரைக்கும், ஒய்யில் -6 வரையும் போதுங்க. ஒயில் என்ன இருக்குது, -6 பாசிட்டிவே வரல. அப்போ நம்ம எங்கே போனால் பாசிட்டிவ் வரும், -4 போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. 16 4 போனால் 12. ஆமாம், -4லாம் தேவை நமக்கு. பாருங்களேன், ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ் மட்டும்தான் வந்திருக்குது, பாசிட்டிவ் வரல நமக்கு. சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கிறதுனா இப்போ பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை -3க்கு -6 போடுறோம்னா இங்கே போடுவோம், -2க்கு -10 போடுவோம். இப்படி தான் படம் கிடைக்கும் நமக்கு. எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணுற மாதிரியே வரல நமக்கு. சொல்கிற புரிஞ்சுங்களா? அப்போ இது கட் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தாகும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் என்னது மைனஸ் அதிகமாக போகுது. இப்போ 3 போட்டேன்னு வச்சுக்கலேன், இங்கேயே எனக்கு போடுங்களேன். இப்போ நான் சப்போஸ் 3 போடுறேன்னா என்ன வரும், எனக்கு 9 + 3 12 0 கிடைக்கும். எக்ஸ் 0 கிடைக்கும் போது இன்டர்செக்ட் ஆகும் நமக்கு. சொல்கிற புரிஞ்சுங்களா? அடுத்தது நான் 4 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 4 போட்டோன்னா என்ன கிடைக்கும், எனக்கு 16 + 4 20 20ல் 8 பாசிட்டிவ் ஆன்சர் கிடச்சிருச்சு. அது மாதிரி இங்கே அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், -4 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் -4 ஒன்று போட்டுக்கலாம். -4 போட்டோம்னா இங்கே 16 -4னா 12 இங்கே 0. இன்னும் அடுத்த பாயிண்ட்டு அப்போ -5 தேவை நமக்கு. சரிங்களா? நமக்கான எக்ஸில் கட் ஆகிற பாயிண்ட் தான் இந்த ஒய் 0ங்கிறப்ப தான் எக்ஸ் ஆக்ஸில் ஒரு பாயிண்ட் கட் ஆகும். நம்ம கிராஃப் போகிறது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி சார் நிலைமை நோட் பண்ணிக்கிறது அப்படின்னா, பொதுவாக நீங்கள் -5 to +3 எடுத்துக்கோங்க. -5 to +5 இல்லை அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சருக்கு முன்னாடி பின்னாடி எடுத்துக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணி பார்ப்போம், நம்ம மல்டிப்ளை பண்ணால் -12 ஆட் பண்ணால் 1 என்ன பண்ணுவோம், 4 3 சார் இப்படி எடுப்போமா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சராக போடும்போது -4 + 3 கிடைக்கும். -4ம் +3 -4ம் +3யும் கிடைக்கும். அப்போ அந்த கவர் ஆகணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. -5 to +4 எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சொல்கிற புரிஞ்சுங்களா? நான் கிளியராக சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை ரஃபாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்போசிட் என்ன கிடைக்கும், நமக்கு டேரெக்டாக போடும்போது இங்கே முன்னாடி நம்பர் தான் பை போட்டுக்குவோம். பை போட்டு கிடைக்கிறதுக்கு ஆப்போசிட் போட்டு நமக்கு டேரெக்ட் ஆன்சர் எடுத்துடுவோம். நம்ம அப்படி பார்க்கும்போது எனக்கு -4 + 3 ஆன்சராக கிடைக்கும். இப்போ -4 + 3க்கு அடுத்த நம்பர் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்தோம்னா டயக்ராம் போடும்போது நமக்கு என்ன இருக்கும், கிளியராக கிடைக்கும். சரிங்களா? பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், -5 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இதில் அடித்து எழுதிக்கலாமா? நம்ம இதில் இங்கே -3 போட்டிருக்கிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 4 வேணும், -4 -5 வேணும். சரிங்களா? சரி,
3 4 இங்கே போட்டுக்கிறேன். எனக்கு இந்த -4 -5 தேவைங்களா, அந்த -4 -5 மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் கரெக்டாக பிளாட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எடுத்து எழுதும்போது ஆர்டர் எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும் எனக்கு, x² 9 16 16 25 -3 ப்ளஸ் எக்ஸுங்களா, 3 4 -4 -5 -12 -12 -12 -12 -12 ஆட் பண்ணோம்னா 12 12 0, இங்கே 28, இங்கே 16 16 0, இங்கே 25 20 12 போயிடுச்சுன்னா 18ங்களா, -17 8 கரெக்டுங்களா. அப்போ என்னது, இந்த நம்பரை நம்ம ஈஸியாக பிளாட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 5 போடலையா, வேணா -5 இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். -5 போட்டால் எனக்கு 8 கிடைக்கும். சரிங்களா, நம்ம ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணிட்டு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், -5 to +4 எடுத்துக்கலாம். -5 to +4 மென்ஷன் பண்ணிக்கிறோம், பிளாட் பண்ணிக்கிறோம். அந்த பிளாட்டிங் என்ட்ரி பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே. இது ஆரிஜின் 0, 0 1 2 3 4 5 -1 -2 -3 -4 -5 1 2 3 4 5 6 7 8 ஒயில் எது வரைக்கும் தேவைப்படுது, எனக்கு -12 வரைக்கும் தேவைப்படுது. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. -6, -9, -10, -11, -12. இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ப்ளஸ்ல நமக்கு வேல்யூ இல்லை, 8 வரைக்கும் இருக்கு நமக்கு. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்கேல் என்னது, x axis 1 centimeter is equal to 1 unit, y axis 1 centimeter is equal to 1 unit. பிளாட் பண்ணுங்க. இதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறோம். சரிங்களா, -4 0 -4 0 -3 -6 -3 -6 -2 -10 -2 -10 0 -12 0 -12 1 -10 1 -10 2 -6 2 -6 3 0 3 0 4 8 4 8 -5 -5க்கு 8 -5க்கு 8. இப்போ இதை ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு பேரபோலா கிடைக்கும். இதுதான் ரெக்வயர்டு பேரபோலா. சரிங்களா, இப்போ இந்த பேரபோலா எக்ஸாக்ஸ் எத்தனை இடத்துல கட் பண்ணுது, இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்குது, இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்கு. அப்போ இதோடைய சொல்யூஷன் என்னன்னு கேட்டோம்னா +3 -4 நம்ம சால்வ் பண்ணோம், அதான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ ரெண்டு சொல்யூஷன் நான் என்ன சொல்லுவோம், 2 பாயிண்ட்ல கட் பண்ணுதுங்களா, அவங்க ஃபைண்ட் த சொல்யூஷன் கேட்டால் இதான் சொல்யூஷன். -4 3 தான் சொல்யூஷன். அவங்க சொல்யூஷன் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது, ரியல் அன்ஈக்குவலா, ரியல் ஈக்குவலா, நோ ரியல் ரூட்ஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரியல் அன்ஈக்குவல் சொல்யூஷன்ஸ் ஆர் ரூட்ஸ் ஆர் சொல்யூஷன் ஆர்னு சொல்றத விட நினைக்கலாம், நம்ம ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்.
கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x plus 16 is equal to 0. என்ன பண்ணிக்கணும் நம்ம? y is equal to x square minus 8x plus 16 வேல்யூ பிளாட் பண்ண போகிறோம். நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ளே வேல்யூ எக்ஸ் செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு இதை நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் என்ன பண்ணலாம், ரஃபாக ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டான ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ண முடியும், நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்துக்க முடியும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ் 16 ஆட் பண்ணால் -8 -4 முன்னாடி 1 தான் இருக்குது, பை 1 இப்போ -4 ஆன்சர் கிடைக்கும் எனக்கு +4 கிடைக்கும். ஆன்சர் கிடைக்கும் நமக்கு +4 ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 4னா 4க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வேல்யூஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 4க்கு இந்த பக்கம் என்னலாம் 1 2 3 4 அங்கே 5 6 7 அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ 1 2 7 எடுத்துக்கலாமா? ஏன்னா 4 ஆன்சர் வர போகுது. இந்த பக்கம் ஒரு 3 வேல்யூ 1 2 3 அங்கே 5 6 7. அப்போ சூஸ் பண்ணுறது எப்படி நமக்கு 1 2 3 4 5 6 7 சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. எக்ஸு நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு போட்டுக்கலாம், -8x ப்ளஸ் 16 இங்கே ஒய் போட்டுக்கலாம். என்ன சொன்னோம் நம்ம? ஆன்சர் 4 வரப்போகுது. அப்போ 4க்கு இந்த பக்கத்தில் 1 1 2 3 4 5 6 7 இங்கே 3 நம்பர், இங்கே 3 நம்பர் போதும். என்னென்ன தேவை நமக்கு? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரு -8x, அடுத்தது +16. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் 1 4 9 16 25 36 49 -8x எல்லாம் -8 மல்டிப்ளை பண்ணுறேன். -8 -16 -24 -32 -40 -48 -56 plus 16 16 16 16 16 16 16 16 இதெல்லாம் ஆட் பண்ண எனக்கு ஒய் கிடச்சிரும். என்ன வரும்? -1 -8 -7 அப்போ +9 +6 -4 கேன்சல் 4. இங்கே என்ன வரும்? 16 25 அப்போ +1 32 0. அடுத்தது 25 35 41 1 36 46 52 -+4 52 ப்ளஸில் வருது +4 49 59 65 வருதுன்னா எவ்வளோ நமக்கு 9. கிளியருங்களா? இப்போ என்னது? இது எக்ஸு, இது ஒய். இதை எடுத்து பிளாட் பண்ணிக்கலாங்களா? 1, நமக்கு இங்கே என்னது? எக்ஸில் 1லேருந்து 7 வரையும் தேவைப்படுது, ஒய்யில் பாசிட்டிவ் தான் 9 வரையும் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? அதே 1 யூனிட் தான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் அதே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 1க்கு 9 எக்ஸ், 1க்கு ஒய் 9 1, 9 1, 9 2, 4 2, 4 3, 1 3, 1 4, 0 4, 0 5, 1 5, 1 6, 4 6, 4 7, 9 7, 9. அப்படி நம்ம கர்வ் கிடைக்கும். நமக்கு பேரபோலா இங்கே தொட்டுட்டு இப்படி கிடைக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஆக்ஸில் ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகுது. அப்போ நமக்கு என்னது? ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு. ரியல் ஒரு 2 ரூட்ஸு ஒரே 4 4ன்னு கிடைக்கும். அப்போ ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு. த ரூட்ஸ் ஆர்
ரியல் அண்டு ஈக்குவல். நாம் இங்கே கண்டுபிடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு ரெண்டுமே +4 ரியல் அண்ட் ஈக்குவல் தான் தெரிஞ்சிருச்சு. நம்ம கிராஃபிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? x² + 2x + 5 = 0. இது நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் 2, மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் 2 வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இப்போ ஆன்சர் கிடைக்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சால்வ் பண்ண முடியல நம்மளால். அப்போ என்ன நமக்கு நோ ரியல் ரூட்ஸ் தான் வரும். நோ ரியல் ரூட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு -3 to +3 போட்டு பார்த்துக்கலாம். கிராஃப் நமக்கு ஒரு பேரபோலா ஒரு கலை வந்துட்டால் கூட போதும். சரிங்களா? சும்மா இப்படி தான் வருதுன்னா அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் தான் பண்ணி பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாச்சும் வரும் நமக்கு. சொல்கிற புரிஞ்சா? சரி, நம்ம -3 to +3 வச்சு பார்ப்போம். நம்ம அதாவது ஒய் வேல்யூ இறங்கிட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் சொல்கிறது. அப்போ தான் நமக்கு என்ன, நமக்கு 60 மார்க் கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற ஒய் வேல்யூ. அதனால தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? y = x² + 2x + 5. x² 2x + 5 கீழே y. இது எக்ஸோட வேல்யூ. என்ன வேல்யூ சூஸ் பண்ண போகிறோம் நம்ம? -3 -2 -1 0 1 2 3. சரிங்களா? என்னென்ன வேல்யூ போடுறோம்? x² + 2x + 5 இங்கே y இதில் ஆட் பண்ண போகிறோம். x² நமக்கு 9 4 1 0 1 4 9. 2x +2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் நான். -6 -4 -2 0 2 4 6 +5 5 5 5 5 5 5 5. இதில் ஆட் பண்ணிக்கலாங்களா? என்ன வரும்? 9 5 14, இல்லைனா 6 -1 சப்ராக்ட் இங்கே -1 அப்போ 8 +1 5 இங்கே -4 இங்கே 5 இங்கே 8. இப்போ என்ன ஆகுது? ஒய் குறைஞ்சிட்டே வந்து அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்னது? நமக்கு பேரபோலா கிடச்சிடும் அர்த்தம். நமக்கு கரெக்டாக கரு கிடச்சிடும். இங்கே என்ன வரும்? 4 4 8 13 15 20. அப்போ என்ன போடலாம்? -3க்கு 8 -3க்கு 8. அதே 1 1 யூனிட் தான் எடுத்துருக்க ஸ்கேலு. -3க்கு 8 -3க்கு நேராக இங்கே 8. அடுத்ததுங்க -2 + 5 -2 + 5. அடுத்தது -1 4 -1க்கு 4. அடுத்தது 0க்கு 5 0க்கு 5. 1க்கு 8 1க்கு 8. 2க்கு 13 11 12 13. 2க்கு 13. இதே போதும் எனஃப். இதை ஜாயின் பண்ணி பாருங்க பார்க்கலாம் கர்வு எப்படி கிடைக்கும் நமக்கு. இப்படி கிடைக்குமா? அப்போ அந்த கர்வு எக்ஸ்-ஆக்சிஸில் கட் பண்ணவே இல்லை. எக்ஸ்-ஆக்சிஸில் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. நோ ரியல் ரூட்ஸ். நம்ம சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு நோ ரியல் ரூட்ஸ்னு. இப்போ நம்ம எக்ஸ்-ஆக்சிஸில் கட் பண்ணலிங்கிறதுனால ரூட்ஸ் ஆர் நோ ரியல். இன்னும் நோ ரியல் ரூட்ஸு. சரிங்களா? நோ ரியல் ரூட்ஸு இல்லை இமேஜினரி ரூட்ஸு எல்லாம் ஒரே மீனிங் தான். கிளியருங்களா? நோ ரியல் ரூட்ஸ் ஆர் நோ ரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.52. ட்ரா த கிராஃப் y = x². இந்த x²ங்கிற கிராஃப் ட்ரா பண்ணணும். அதிலிருந்து என்ன பண்ணணுமோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? நமக்கு சால்வ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல இதை ட்ரா பண்ணணுமா? சரி, என்ன பண்ணுவோம்? y = x². அப்போ நமக்கு ரெண்டே டேர்ம் தான் இருக்குது. டேரெக்டாக போட்டுக்கலாம். நமக்கு பெரிய டேபிள் தேவையில்லை.
x y என்னது y is equal to 2x square. சரிங்களா? என்ன போட்டுக்கலாம்? நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் வரப்போகுது. y equal to 2x squareங்கிறப்ப நான் 1 2 3 4 எதை கொடுத்தாலுமே மைனஸ் 1 கொடுத்தாலும் ப்ளஸ் கொடுத்தாலும் ஆன்சர் கிடைக்கும் நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போ -3 -2 -1 0 1 2 3 -3 கொடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ண 9ங்களா 18 -2 கொடுத்தோம்னா -2 4 8 -1 கொடுத்தோம்னா -1 ஸ்கொயர் 1 2 0 1 கொடுத்தா அது வரும் நமக்கு 2 கொடுத்தா 8 3 கொடுத்தா 18 குறைஞ்சிட்டே போய் அதிகமாகிட்டே போகுது. கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதை நம்ம பிளாட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோமா சால்வ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கிங்க. y is equal to 2x square. அந்த ஈக்குவேஷன் அது இந்த 0 இந்த கடைசியில் போடுங்க. 0 is equal to 2x square minus x minus 6. அப்போ இந்த எக்ஸ்க்கு நேரம் என்ன இருக்குது இதுமே இல்லையா 0x plus 0. இது என்ன பண்ணுறீங்க சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் பண்ண நம்ம முக்கியம் சைன் மாற்றணுமா, இங்கே மைனஸ் ஆகும் இங்கே ப்ளஸ் ஆகும் இங்கேயும் ப்ளஸ் ஆகும். சப்ராக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர்ல சைன் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ y minus 0 y is equal to 2x square 2x square கேன்சலாக போயிடும். இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 0x ப்ளஸ் எக்ஸுங்களா, அப்புறம் கிடையாது நமக்கு ப்ளஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் 6. அப்போ சப்ராக்ட் பண்ணுறது y equal to x plus 6. இப்போ இந்த லைன் இது என்னது y equal to x plus ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? இந்த லைனுக்கு என்ன பண்ண நமக்கு பிளாட் பண்ணுறதுக்கு டேபிள் வரைஞ்சிக்கலாம். எக்ஸு ஒய் எக்ஸுக்கு இன்புட் கொடுக்க போகிறேன். அப்புறம் அதே மாதிரி -3 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். -3 இப்போ 6க்கு அப்புறமேட்டு போகிற மாதிரி இருக்கும் நமக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மினிமம் 2 பாயிண்ட் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டில் வரைஞ்சிட முடியும். சொல்ல புரிஞ்சுக்கலாம். அதனால தேர்க்க வேல்யூ கொடுங்க பார்க்கலாம். -2 -1 0 1 2 இட்ஸ் எனஃப். -2 போகிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே -2 போட்டோம்னா +4 -1 போட்டோம்னா +5 0 போட்டோம்னா 6 1 போட்டோம்னா 7 2 போட்டோம்னா 8. இப்போ இதுக்கு பேரபோலா வரைய போகிறோம், இதுக்கு ஸ்ட்ரெயிட் வரைய போகிறோம். இந்த பேரபோலா இந்த லைன் கட் ஆகாது பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுடைய எக்ஸ் வேல்யூ தான் இதனுடைய ஆன்சர், அதனுடைய சொல்யூஷன். சரிங்களா? இதனுடைய சொல்யூஷனு 2x square minus x minus 6 equal to 0 சொல்யூஷன். ட்ரா பண்ணலாமா? இங்கே என்ன தேவை -3 + 3 18 வரைக்கும் தேவைப்படுது நமக்கு. ஒய்யில் 18 வரைக்கும் தேவைப்படுது. அப்போ இங்கே நம்ம 2 வச்சுக்கலாங்களா? ஓகே. எக்ஸ் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் வச்சுக்கலாம். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். 2 2 போட்டோம்னா சின்ன கிடைக்கும். 1 2 போட்டோம்னா இந்த 18 மட்டும் கிடைக்காது நமக்கு. நமக்கு இந்த 5 லைன் கூட போதும்னு நினைக்கிறேன். -2 2 +2 கூட போதும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போதும். நம்ம 2 2 வச்சுக்கலாம். 2 யூனிட்ஸ். அப்போ என்ன வரும் நமக்கு இங்கே 1 2 3 4 -1 -2 -3 -4 2 4 6 8 10 12 14 16 18 2 4 6 8 10 12 14 16 18 -2 -4 -6. சரி போதும் நமக்கு. பிளாட் பண்ணுங்க. முதல்ல இந்த பேரபோலா -3க்கு 18 -3 -3க்கு 18 கரெக்டுங்களா? -3க்கு 18. அடுத்தது -2க்கு 8 -2க்கு 8 -2க்கு 8 இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. -3, 18 -2, 8. அடுத்ததுங்க -1க்கு 2 -2 -1, 2. அடுத்தது 0, 0
1, 2, 2, 8, 3, 18, இதை கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது இப்படி போகுது, இங்க இப்படி போகுது. சரிங்களா? ஓகே. லைன் என்னது? -2, 4. இந்த பேரபோல் ஈக்குவேஷன் பேர் எழுதுற மாதிரி தான் பேரபோல் ஈக்குவேஷன் அது y is equal to 2x². இதுதான் இந்த பேரபோல் ஈக்குவேஷன். இதனது y is equal to x plus 6 உடைய ஸ்டேட் வரைய போகிறோம். -2க்கு 4, -2க்கு 4, -1க்கு 5, -1க்கு இது நடுவில் இருக்கும் 5ங்கிறது, -1க்கு 5, அடுத்தது 0க்கு 6, 1க்கு 7, 1க்கு 7, 2க்கு 8. அப்போ இந்த ஸ்டேட் எப்படி போகும்? நமக்கு இதுக்குள்ளே போகும். இந்த ஸ்டேட்டில் ஈக்குவேஷன் என்னது? y is equal to x plus 6. அப்போ எங்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குது? இங்கே வருது இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குது, இங்கே வருது இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் தெரியணும். இதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குது, இதில் இன்டர்செக்ட் ஆயிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நமக்கு என்ன, நமக்கு சொல்யூஷனாக கிடைக்கும். நீங்கள் கிராஃபில் போட்டோன்னா அக்யூரேட்டாக கிடைக்கும். இங்கே 2 கரெக்டாக கிடைக்குது, இங்கே என்னைக்குமா -1.5 கிடைக்கும். என்ன கிடைக்கும் நமக்கு? -1.5. எப்படி செக் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஆன்சர் அப்படின்னா, இதை தானே சால்வ் பண்ணுறோம். நம்ம எப்பயும் போல் நார்மலாக சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. மட்டிலே பண்ணால் -12, ஆட் பண்ணால் -1, 3, 4 சார் -4, மட்டிலே பண்ண ஆட் முன்னாடி 2 இருக்குங்களா, /2 அப்போ 3/2 -2 ஆன்சர் ஆப்போசிட்டாக கிடைக்கணும். அப்போ 1.5 2 இதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். -1.5 + 2 -1.5 + 2 ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுற பாயிண்ட் என்னது? இங்கே 2, இங்கே -1.5. அப்போ the solutions are the solution of 2x² - x - x = 0. Solutions of என்னென்ன கிடைக்கும் நமக்கு? -1.5, 2. இதுதான் சொல்யூஷன் செட்டு. -1.5ம் 2ம் கிடைச்சிருக்குது. எக்ஸோட வேல்யூ 2 எடுத்து எழுத வேண்டியதான். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Draw the graph of y equal to x² + 4x + 3 and hence find the roots of x² + x + 1. சரி, அதுக்கு தான் கிராஃப் ட்ரா பண்ணணும். என்ன பண்ணிக்கலாம்? y is equal to x² + 4x + 3. x என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம் நம்ம? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. என்னென்ன தேவை நமக்கு? x² தேவைங்களா? அப்புறம் 4x தேவைப்படுது, +4x, அடுத்தது +3 தேவைப்படுது. இதை 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? y கிடச்சிரும். போடுங்க. x², 16, 9, 4, 1, 0, 1, 4, 9, 16. 4x இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -16, -12, -8, -4, 0, 4, 8, 12, 16 +3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3. இதில் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும்? y கிடச்சிரும். சரிங்களா? என்ன கிடைக்கும்? 16, 16 கேன்சல், 3, 9ம் 12ம் கேன்சல் பண்ணோம்னா -3, 0, 4, 8, -8, -1, -4 + 3, 1, 4, -4, 0, 3, 8, 11, 15,
15, 24, 32, 35. Okay. அப்போ -4 to +4 போட்டோம். இது x axis, இது x value, இது y value. These are the coordinates to draw the graph y equal to x square plus 4x plus 3. நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்னது? இந்த ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோமா? அது என்ன இருக்குது? y is equal to x square plus 4x plus 3. அந்த ஈக்குவேஷன் அது 0 is equal to x square plus x plus 1. நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? சைன் மாற்றுவோம். அப்போ இங்கே y மட்டும் இருக்கும். y is equal to x square கேன்சலு, 4x minus x வரும் 3x plus 2. இப்போ இதுக்கு நம்ம ட்ரா பண்ணணும் x, y. x, y. -2, -1, 0, 1, 2 போதும். -2 போட்டால் கிடைக்கும் நமக்கு -6, -1 அப்ளை பண்ணோம்னா சாரி -6 + 2 இருக்குங்களா? -2 போட்டால் -6 + 2 -4, -3 + 2 -1, 0 போட்டால் 2, 1 போட்டோம்னா 5, 2 போட்டோம்னா 6 + 2 8. சரிங்களா? இப்போ இதுக்கு பேரபோலா ட்ரா பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் ஷீட் எழுத போகிறோம். சரி, வேல்யூஸ் என்ன தேவை? -4 to +4 இங்கே நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஒயில் தேவைப்படுது 3, 0, 1, 3, 8, 15 வரையும் தேவைப்படுது. இது அதிகம் தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தா 24, 35 ரொம்ப அதிகமாக போகுது. இதுக்கு வரையும் போதும், 15 வரைக்குமே போதுன்னு வச்சுக்கலாமே. நம்ம இப்படி அடிச்சுக்கலாம், 2, 2 வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ x ஆக்ஸில் 1 cm = 1 யூனிட், y ஆக்ஸில் 1 cm = 2 யூனிட்ஸ் போட்டிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். -4க்கு 3 என்ன பண்ணுவீங்க? -4க்கு 3, -4 எக்ஸில் இதுக்கு 3, 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இங்கே போட்டுக்கலாங்களா? -4க்கு 3, -4, 3 இந்த பாயிண்ட்டு. ஓகே, அடுத்ததுங்க -3க்கு 0, -3க்கு 0 இந்த பாயிண்ட்டு. என்ன வரும்? -3, 0. அடுத்தது -2, -1, -2க்கு -1, -1 இங்கே இருக்குமா? -2 இங்கே இருக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் -2, -1. அடுத்தது 0க்கு 3, 0க்கு 0, +3. இங்கே -2க்கு -1 போட்டோம். -2க்கு -1 இந்த பாயிண்டில் என்னது தெளிவாக போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட், 3 பாயிண்ட். சரிங்களா? ஓகே. அடுத்தது -1க்கு 0, -1க்கு 0. அப்போ இந்த -1க்கு என்னது? 0 இந்த பாயிண்ட்டு. -1, 0, 0க்கு 3, 0க்கு 3 இந்த பாயிண்ட்டு. 0, 3 எல்லாத்தையும் இன்ட்டுவே போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்டு 0, 3. அடுத்ததுங்க 1க்கு 8, 1க்கு 8, 1, 8, 2, 15, 2க்கு 15 இங்கே இருக்குங்களா? 2க்கு 15, 2, 15 ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பேரபோலா இங்கே வருதுங்களா? எப்படி போடலாம்? இப்படி வந்து இங்கிட்டு போகுது. கரெக்டுங்களா? இந்த கரெக்டாக போட்டோம்னா இப்படி வரும். இப்படி போகும். சரிங்களா? பேரபோலா ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? -4, 3, -3, 0, -2, -1, -1, 0, 0, 3, 1, 8, 2, 15 போதும். அடுத்து இருக்க இந்த லைன் போடலாம். y = 3x + லைன் வேணால் இந்த பேரபோலா மேலே ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இந்த பேரபோலா என்னது? y is equal to x square plus 4x plus 3 தான் இந்த பேரபோலா. ஓகே, அடுத்ததுங்க இந்த லைன் y equal to 3x plus 2, -2, -4, -2, -4 இங்கே இருக்குங்களா? -2, -4, -1, -1, -1, -1,
0 2 0 2 0, 2 இந்த பாயிண்ட்டு -2 -4 அதுக்கப்புறமேட்டு -1 -1 -1 -1 இங்கே இருக்குது, சாரி -1 -1 இங்கே இருக்குங்களா, -1 -1 இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இப்போ இந்த பாயிண்ட்டு இதை ஜாயின் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். 1 5 1க்கு 5 இங்கே இருக்கும், இங்கே போடுவோம் 1க்கு 1, 5 2, 8 2, 8 2, 8 இப்போ இதை ஜாயின் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குங்களா, இப்படி கிடைக்கும். சரிங்களா, -2 -1 -4 -1 -1 0 2 1 5 2 8. அப்போ இந்த லைனுக்கு மேலே ஈக்குவேஷன் எழுதிடலாம். என்னது, y is equal to 3x + 2. அப்போ இந்த பேரபோலாவும் இந்த லைனும் எத்தனை இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு இன்டர்செக்ட் ஆகலை. வி அப்சர்வ் த கிராஃபு அந்த லைனு இட் நெவர் இன்டர்செக்ட், எந்த ஒரு பணியும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ இதுக்கு என்னது, நோ சொல்யூஷனு சொல்ல புரிஞ்சுக்கலாம். நோ ரியல் ரூட்ஸ். என்ன ஸ்டெப் எழுதுவோம், the line y is equal to 3x plus 2 not intersect the parabola, hence there is no real roots. கிளியருங்களா, இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே இன்டர்செக்ட் ஆகலை, அப்போ என்ன கிடையாது, நோ ரியல் ரூட்ஸு. கிளியருங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.54. Draw the graph of y equal to x square plus x minus 2 and hence solve x square plus x minus 2 equal to 0. என்னது, y is equal to x square plus x minus 2. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். அதுக்கு டேபிள் ட்ரா பண்ணலாம். சரிங்களா, ஓகே. எக்ஸு எக்ஸ் ஸ்கொயருக்கு ப்ளஸ் எக்ஸுக்கு -2க்கு இது ஒய்க்கு. இப்படி தான் போகணுங்கிறது இல்லை, நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி போகிறோம். 2 பாக்ஸ் போட்டால் போதும். மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். எக்ஸ் என்னென்ன போட போகிறோம், -4 -3 -2 -1 0 1 2 3 4. என்ன தேவை நமக்கு, எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு -2 ஆட் பண்ணால் y கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் 69 4 1 0 1 4 9 16 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஆல் இன்ட்டு பண்ணால் -4 -3 -2 -1 0 1 2 3 4 -2 த்ரோட் சாரி எல்லாம் -2 எக்ஸ் இல்லையா, -2 -2 -2 -2 -2 -2 -2 -2 இதை ஆட் பண்ணால் y கிடச்சிரும். 16 -6 10ங்களா, 9 -5 4ங்களா, 4 -4 0 1க்கு -2 இங்கே வந்து நமக்கு 0 0 -2 1 1 0 6ல் 4 போச்சுன்னா 4 12 10ங்க 16 20 18. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாமா. என்ன பண்ணலாம், முதல்ல y is equal to x square plus x minus 2. அது என்னது, 0 is equal to x square plus x minus 2. ஓகே, சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ மைனஸ் 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 ப்ளஸ் y is equal to இதுவும் கேன்சல் இதுவும் கேன்சல் இதுவும் கேன்சல் y is equal to 0. y equal to 0னா நமக்கு என்னது, y equal to 0னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேர் தான் நமக்கு என்னது, y equal to 0. ஏன்னா இந்த எக்ஸ் ஆக்சில் ஈச் அண்ட் எவரி பாயிண்டில் y நமக்கு என்னது 0. 1,0 இது 2,0 இது 3,0 இது 4,0 இது. இந்த லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயுமே
y வேல்யூ 0. சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 0, y ஆக்ஸோட ஈக்குவேஷன் x இஸ் ஈக்குவல் டு 0. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரபோலா ட்ரா பண்ணலாம். -4 10, -4 10, -2 -1, ஓகே. இங்கே 4 6, இங்கே 2, ஓகே 2 4. சரி, ஒயில் 10 4 2 4 10 18 வரைக்கும் இருக்குங்க. நம்ம ரெண்டாக போட்டிருக்கிறோம். 1 9 10 வரைக்கும் அதிகபட்சம் இருக்குங்களா? நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்களா? ஒரு 10 நம்பர்ஸ் இருந்தால் கூட போதும். ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 வரை வச்சுக்கலாம். -1 -2, ஒயில் -2 வரைக்கும் தான் இருக்குது. சரி, -3 -4 -5 வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே ஒய் ஆக்ஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் ஸ்கேல் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ப்ளாட் பண்ணலாங்களா? -4 10, -4க்கு 10, -4, -10, -3 + 4, -3 + 4, -3 + 4, -2 0, -2, 0, -1 -2, -1 -2, -1 -2, -2, 0 -2, 0 -2, 0, -2. அடுத்தது 1 0, 1, 0, 2 4, 2, 4, 3 10, 3, 10, 4 18 தேவையில்லை விடுங்க. இதை நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? பேரபோலா போட போகிறோம். இங்கே நம்ம இந்த இதை கரெக்டாக போட்டால் கரெக்டாக இங்கே வந்துடும் நமக்கு. சரிங்களா? இங்கே என்ன பண்ண போகிறோம்? இங்கே அவ்வளோதான் பேரபோலா. ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணுங்க. y இஸ் ஈக்குவல் டு x² + x - 2க்கான பேரபோலா இது. இங்கே என்னது லைனு? y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது நமக்கு என்னது? y இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் தான் y ஈக்குவல் டு. எங்கே இன்ட்ரெஸ்ட் ஆகுது? இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இது என்னது? -2, 0ங்கிற பாயிண்ட்லையும் 1, 0ங்கிற பாயிண்ட்லையும். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் -2, 0, 1, 0. சொல்யூஷன் செட் என்னது? -2லையும் இடிக்குது, 1லையும் இடிக்குது. எக்ஸ் வேல்யூ தான் சொல்யூஷன். சரிங்களா? அப்போ the line y equal to 0 intersect parabola at எங்கங்க? -2, 0 and 1, 0ல இன்ட்ரெஸ்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ the solution set is என்னது? ரெண்டுமே ரியல் ரூட்ஸ் தான். ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். -2 1, 1 1. the solution set is -2, 1. சரிங்களா? இங்கே மென்ஷன் பண்ணால் இன்டர்செக்ட் 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸு. hence the solution is real and unequal. மென்ஷன் பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணிக்கலாம். therefore roots are இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். therefore roots are real and unequal. the solution set is -2, 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.15. draw the graph of y is equal to x² - 4x + 3. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? x² - 6x + 9 = 0 சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு டேபிள் வரைஞ்சிக்கலாங்களா? x -4 -3 -2 -1 0 1 2 3. சரி, போதும், 3 போதும். என்னது? x² இருக்குங்க. அப்புறம் என்ன தேவைப்படுது?
minus 4x அடுத்தது plus 3 ஆட் பண்ணோம்னா y. ஓகே, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 9 4 1 0 1 4 9. மைனஸ் 4ல் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 plus 12 plus 8 plus 4 0 minus 4 minus 8 minus 12 plus 3 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 ஆட் பண்ணோம்னா 32 35. இதெல்லாம் தேவையில்லை, இவ்வளோ பெரிய பாயிண்ட் தேவையில்லை. இங்கே என்ன இருக்குது? 15 24 12 15. இங்கே 5 8 3 0 minus 1 12 minus 12 0. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பாயிண்ட் மெயின் தேவைப்படுது. சரிங்களா? இந்த -4 -3 கூட தேவையில்லை, ஏன்னா 24 போட போகிறதுல 4 5 தான் தேவைப்படுது. சரிங்களா? நம்ம 4 போட்டுக்கலாங்களா? ஃபோர் போட்டோம்னா 16 மைனஸ் 4ஆல் மைனஸ் 16 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. சரிங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன சால்வ் பண்ண போகிறோம் நம்ம? y is equal to x square minus 4x plus 3. 0 is equal to x square minus 6x plus 9. minus plus minus இங்கே cancel. y is equal to இங்கே ப்ளஸ்ங்களா, இப்போ 2x minus 6. இதுதான் லைனு. இந்த லைனுக்கு நம்ம கிராஃப் தேவை. x y. சரிங்களா? அப்புறம் வேல்யூ போடணும். -1 -1 0 1 2 3 4. -1 போட்டோம்னா -4 -8. ஏன்னா நெகட்டிவ்ல அதிகமாக வருது. 0 போட்டோம்னா -6. 1 போட்டோம்னா -4. 2 போட்டோம்னா -2. 3 போட்டோம்னா தான் 0 வருது. 4 போட்டோம்னா +2 போதும். சரிங்களா? முதல்ல பிளாட் பண்ணலாங்களா? -4 இதெல்லாம் போட வேணாம், -4 மைனஸ் எல்லாம் போட வேணாம். இங்கே 15 வரைக்கும் தேவைப்படுது, இங்கே 10 தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 2 போட்டுக்கலாமா? இன்னும் இந்த பாயிண்ட் மட்டும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா -2, 15 நீங்கள் நோட்டில் போடும்போது 15 வச்சுருப்பீங்க. -2, 15 போட்டுக்குங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். 0க்கு 3 0க்கு 3 0, 3. அடுத்த பாயிண்ட்டு 1க்கு 0 1 2 3. ஸ்கேல் என்ன தான் 1 1 1 1 தான் கரெக்டாக தான் இருக்குது. 0க்கு 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1க்கு 0 1, 0. அடுத்தது 2, -1 2, -1. அடுத்தது 3, 0 3, 0 4, 3 4, 3. இதை ஜாயின் பண்ணாமல் இங்கே பேரபோலா கிடச்சிருது. இப்படி போகும். சரிங்களா? 5 போடும்போது இப்படி போகும். இங்கே அதே மாதிரி 4க்கு என்ன கிடச்சி? 15 கிடச்சி. அப்போ 0க்கு எக்ஸுக்கு 0க்கு என்ன கிடச்சி? எக்ஸில் 0க்கு 3 கிடச்சிக்கல. -1க்கு 8 -1க்கு 8 இங்கே போட மட்டும் பாருங்க. -1க்கு 8 போடலாமே. -1க்கு 8 இங்கே இருக்குது. -1, 8 இதை ஜாயின் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டு 2க்கு 15 ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த பேரபோலா பேர் என்னது? y is equal to x square minus 4x plus 3a. இப்போ லைனில் கொடுத்துருக்கோம். -1க்கு -8 -1க்கு -8 இங்கே -6 -7 -8 -1க்கு -8 இங்கே இருக்கும். -1, -8 0க்கு -6 0, -6 1க்கு -4 1க்கு 1, -4
இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு அடுத்ததுங்க 1க்கு -4 போட்டாச்சு, 2க்கு -2, 2க்கு -2 இந்த பாயிண்ட்டு 2, -2, 3 0 இந்த பாயிண்ட் 3 0. அப்போ இந்த லைனு இந்த பாயிண்டில் கட் ஆகுது. அடுத்த பாயிண்ட் என்னது 4 2, 4க்கு 2, 4, 2 இந்த லைன் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி போகுது 4, 2 கரெக்டுங்களா? இந்த லைன் பேர் என்னது? y is equal to 2x minus 6. இந்த பேரபோலாவை எங்கே டச் பண்ணுது? இந்த பாயிண்ட் தான் டச் பண்ணுது. இந்த பாயிண்டில் 3, 0 ஒரே ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுது? நமக்கு டச் பண்ணிட்டு போகுது. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணிட்டு போகிறப்ப சொல்யூஷன் என்னது? நமக்கு இந்த ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அப்போ நமக்கு ரியல் அண்டு ஈக்குவல். ஏன்னா நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் 2 இடத்துல 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ரெண்டுமே என்னது? நமக்கு ஒரு பாயிண்ட் தான் டச் பண்ணிட்டு போகுதுன்னா நமக்கு சொல்யூஷன் செட்டுங்கிறது என்னது? இந்த 3ங்கிற பாயிண்ட் மட்டும்தான். x = 3 மட்டும்தான். சரிங்களா? அப்போ x = 3 தான் 2 சொல்யூஷனாகவும் இருக்கும். நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் 2 ஆன்சர் கண்டுபிடிப்போமா? ரியல் அண்ட் ஈக்குவலாக, ரியல் அண்ட் அன்ஈக்குவலான்னு பார்ப்போம். அது மாதிரி பார்க்கும்பொழுது இதுக்கு என்னது? ரெண்டுமே என்னது? ரியல் அண்ட் ஈக்குவல் 3, 3. சரிங்களா? ஓகே. அப்போ என்னது? த லைன் y is equal to 2x minus 6 intersect the parabola at one point. Point என்னது? 3, 0ல இன்டர்செக்ட் ஆகுது. Therefore roots are real and equal. The solution is செட்டில் பேட் போட்டு என்ன நமக்கு 3 மட்டும் தான் நமக்கு சொல்யூஷன். ஏன்னா 3, 3 ரெண்டு செட் எழுதணுமா? ரெண்டுமே நமக்கு என்னது? 3 தான். 3, 3. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.